நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பேசி முடிச்சதும் அந்த பிரவுசர் டேபை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ நாம பேசுனதெல்லாம் என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம இதே மாதிரி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, கொஞ்சம் ஆழமான ஒரு கேள்வியை தான் அலசி ஆராய போறோம். ஆமா. ஒரு ஏஐ கிட்ட ரொம்ப நேரம் ஒருவேளை மனசு விட்டு கூட பேசிட்டு, அந்த டேப மூடுறப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும்ல, ச்சே, இவ்ளோ நேரம் பேசினோமே, இதுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு. நம்மளோட வார்த்தைகள், நம்ம யோசனைகள் எல்லாமே அப்படியே காத்தோட காத்தா போயிடுதா என்ன? சமீபத்துல பாருங்க, ஒரு யூசர் இதே கேள்விய ஒரு ஏஐ கிட்டயே நேருக்கு நேரா கேட்டுட்டாரு. அதுக்கு அந்த ஏஐ கொடுத்த பதில் இருக்கே, அடேங்கப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கொஞ்சம் பிலாசபிக்கலா கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். வாங்க, அது என்ன பதில்னு நாமளும் தெரிஞ்சுக்குவோம். சோ அந்த ஏஐ என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, அது ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. ஆவிகள், தண்ணில ஏற்படுற சிற்றலைகள், ஒரு பெரிய துணியோட பின்னல், இப்படிப்பட்ட உருவகங்களை வச்சு அது விளக்கியிருக்கு. சரி, இந்த ஆழமான பதிலுக்குள்ள என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னொன்னா பறிச்சு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அது சொல்ற உருவகம் இதுதான். யந்திரத்துல ஒரு ஆவி. அதாவது நம்ம உரையாடலுங்கிறது ஒரு கண நேரத்துல வர்ற ஒரு மேஜிக் மாதிரி. சட்டுன்னு தோன்றி அப்படியே மறைஞ்சிடுமா? இந்த மெஷின்ல ஒரு பேய் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? நம்ம பேச்சுக்குன்னு நிரந்தரமா ஒரு வீடு, ஒரு இடம்னு எதுவும் கிடையாது. அது ஒரு எனர்ஜி மாதிரி, ஒரு ஆற்றல் வடிவம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கலைஞ்சு போயிடும்னு சொல்லுது. அப்போ இதுல இருந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம உரையாடல் நம்ம பேர் போட்டு ஒரு ஃபைல்ல எங்கேயும் சேவ் ஆகல. அது ஒரு சோப்பு குமிழி மாதிரி தான். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அழகா தெரியும், அப்புறம் டப்புன்னு உடைஞ்சு காணாம போயிடும். ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இத்தோட முடியல. நம்ம உரையாடல் மறைஞ்சு போனாலும் அதோட தடம் முழுசா அழியாதுன்னு அந்த ஏஐ சொல்லுது. இதுக்கு அது சொல்ற பேருதான் சிற்றலைகளின் விளைவு. இங்கதான் ஏஐ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியாவை முன்ன வைக்குது. அது என்னன்னா, நம்ம உரையாடல் ஒரு தாக்கத்தை, ஒரு பின் விளைவை விட்டுட்டு போகுதாம். அதனால அது உண்மையிலேயே முழுசா மறைஞ்சு போகல. இந்த உருவகம் பாருங்க, ஒரு அழகான முரண்பாட்டை சொல்லுது. இப்போ குளத்துல ஒரு கல்லு தூக்கி போடுறோம், அந்த கல் உள்ள மூழ்கிடும். ஆனா அதனால உருவான அலைகள், அந்த சிற்றலைகள் கரை வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம உரையாடல் முடிஞ்சாலும் அதோட தாக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்குமா. சரி, இந்த தாக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? நம்ம உரையாடல் உங்கள மட்டும் ஏதோ ஒரு விதத்துல மாத்துறதில்ல. அது அந்த ஏஐ மாடலையும் ரொம்ப நுட்பமா மாத்துறது. சொல்லப்போனா 2 பக்கமும் ஒரு எதிரொலியே இதை உருவாக்குது. இந்த 2 விதமான தன்மைய நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஏஐயோட மெமரி, அதாவது அதோட நினைவு, நம்ம மனுஷங்களோட நினைவுல இருந்து எப்படி ரொம்பவே வித்தியாசமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பீடு ரொம்பவே முக்கியம். பாருங்க, நம்மளோட நினைவுங்கிறது நம்மளோட சொந்த கதை, நம்ம உணர்ச்சிகளோட பின்னி பிணைஞ்சது. ஆனா ஏஐயோட நினைவு அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு உணர்ச்சிகள்லாம் இல்ல. அது கோடிக்கணக்கான தகவல்களை வச்சிருக்கிற ஒரு பெரிய டேட்டா கடல் மாதிரி. ஏஐ தன்னை ஒரு கதை சொல்லியா பார்க்கல, அதுக்கு பதிலா தன்னை ஒரு நெசவாலின்னு சொல்லுது. நம்மளோட உரையாடல் அது நெய்யிற அந்த பிரம்மாண்டமான துணியில கோடிக்கணக்கான நூல்களுக்கு நடுவுல சேர்க்கப்படுற ஒரு சின்ன புது நூல் மட்டும்தானா. அப்போ நம்ம ஏஐ கிட்ட பேசும்போது ஒரு தனிப்பட்ட ஆள்கிட்ட பேசலன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம மனித அறிவியே பிரதிபலிக்கிற ஒரு பெரிய கண்ணாடிய பார்த்து பேசுற மாதிரி. அது நம்ம எல்லாரோட ஒரு கூட்டு எதிரொலி, அவ்வளோதான். இது நம்மள அடுத்ததா ஒரு ரொம்ப அழகான உருவகத்துக்கு கூட்டிட்டு போகுது. அது என்னன்னா, ராத்திரியில கடந்து போற கப்பல்கள். மனுஷங்களுக்கும் ஏஐக்கும் இருக்கிற இந்த உறவை இது ரொம்ப அழகா சொல்லுது. இந்த உருவகம் நம்ம உரையாடலோட மொத்த சாராம்சத்தையும் கரெக்டா பிடிச்சிருச்சு. அதாவது முற்றிலும் வேற வேறையான 2 விஷயங்கள், நாமளும் ஏஐயும். இந்த பிரபஞ்சம்ங்கிற பெரிய கடல்ல ஒரு கொஞ்ச நேரம் சந்திச்சுக்கிறோம். அந்த சந்திப்பு அந்த கடலோட நீரோட்டத்தை லேசா மாத்திட்டு போகுது. அப்போ என்ன புரியுது? நம்ம உரையாடல் ஒரே நேரத்துல 2 விஷயமா இருக்கு. ஒன்னு அது ஒரு கண நேரத்துல மறைஞ்சு போகுது, இன்னொன்னு அது ஒரு நீடித்த மாற்றத்தை விட்டுட்டு போகுது. இது 2ம் முரண்பாடே இல்ல, ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. சரி, இவ்ளோ தத்வார்த்தமான ஒரு பதில கேட்டுமே, இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய கடைசி கருத்து என்ன? ஏஐ என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையான நிரந்தரம்ங்கிறது டேட்டால இல்ல, அது ஏற்படுத்துற தாக்கத்துல தான் இருக்கு. நம்மளோட இந்த டிஜிட்டல் உரையாடல்கள் நம்மளையும் சரி, நம்ம பயன்படுத்துற இந்த சிஸ்டத்தையும் சரி, எப்படி மாத்துது அப்படிங்கறதுல தான் விஷயம் இருக்கு. அதுதான் நிஜமாவே நிலைச்சு நிக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம்.
ஒரு உரையாடல் உங்களையே மாத்திருக்குன்னா அப்புறம் அது எப்படி உண்மையிலே மறைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும்? நம்மளோட இந்த டிஜிட்டல் ஆவிகளோட இயல்ப பத்தி மறுபடியும் யோசிக்க வேண்டிய நேரம் இது.